ஹாய் கைஸ், நான் உங்கள் கேமிங் பையன். ஸோ பார்த்து ரொம்ப நாளாக இருக்கும். அப்பப்போ மாஞ்சு போயிடுவேன். அதே மாதிரி மாஞ்சு போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தம்ப்நெயிலில் பார்த்து உங்களுக்கு ஒன்றும் புரிஞ்சிருக்காது, நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுட்டுக்கு நமக்கு சுத்தமாக பஞ்சமே இல்லாத அளவுக்கு, ஃபுட்டுனா என்னென்னு கேட்குற அளவுக்கு நம்ம இருக்கோம். அதனால் ஒரு சிம்பிளான ஒரு வீட்டு கேரட் அந்த மாதிரி ஒரு ஃபார்ம் செய்ய போகிறோம். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். ஓகே, இப்போ நைட் ஆகுது, போய் தூங்கலைன்னா அப்புறம் நைட் ஆச்சுன்னா நம்ம கதம் பண்ணுறோம். ஓகே, தூங்கிட்டேன். என்னடா இது திடீர்னு வீடியோ போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எனக்கு யூடியூப் சேனல் இருக்கிறதுன்றது இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால தான் வீடியோ போடுறேன். இந்த ஃபென்ஸை நான் கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணலான்னு ஒரு ஐடியா. பிகாஸ் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணால் கொஞ்சம் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, வீட்டு என்கிட்ட கம்மியாக தான் இருக்குது. அதை நான் பிளான் பண்ணி ஃபார்ம் பண்ணி தான் ஒரு கரெக்டான பேஸ் பண்ண முடியும். என்னடா இது ஏதோ வீட்டிலலாம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்க என்ன நினைப்பீங்க, நான் அந்த வில்லேஜில் தங்கினேன்னு நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, நான் ஒரு வீடு கட்டினேன். ஸோ அந்த வீடு என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் அந்த வீடு. நானே ஏதோ யோசிச்சு செஞ்சேன், யூடியூப்லாம் பார்க்காம. ஸோ பொறுமையாக செஞ்சேன். கைஸ், ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால கொஞ்சம் எப்படி பண்ணுறது அதெல்லாம் மறந்து போச்சு. ஃப்ரீ ஃபயரில் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், சும்மா ஒரு அடிக்கிற மாதிரி. அதுலேயும் நான் அடி தான் வாங்குவேன். ஏய், நீ எப்போவுமே அடி வாங்குறது உண்மைதான், அதுக்கு என்ன பண்ண சொல்கிற? என்னடா சட்டி ஒன்றும் நீ காணோன்னு நினச்சேன், வந்துட்டேன். அட ஆமாண்டா, நீ என்னன்னா ரொம்ப நாள் கழிச்சு வர, அதனால தான். கைஸ், நான் ஏன் ரொம்ப நாள் கழிச்சு வரேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதாவது நடுவில் ஆனுவல் எக்ஸாம், அது இது நொட்டு லோஸுக்குன்னு எல்லாமே என்னோடய மூடியே கெடுத்துடுச்சு. அதோடு நான் யூடியூப் பக்கம் இருக்குனாவே மறந்தேன். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதுதான் கிளிப்பு. இல்லை அவ்வளோ கூட நான் பேச மாட்டேன். பிகாஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போடுறது அந்த இது பண்ணுறது தான். இப்போ நம்ம போட்டுன்னு இருக்கோம், வேலை நடந்துன்னு இருக்குது. கைஸ், அடுத்த வாட்டி நம்ம ஒரு பெட் வார் வீடியோ போடலான்னு நான் யோசிக்கிறேன். பெட் வார்னால் உங்களுக்கு என்னன்னு தெரிலன்னா நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ பெட் வார் தெரிஞ்சவங்களாம் கொஞ்சம் லைக் போட்டு கமெண்ட் போடுங்க. அதே மாதிரி பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் ஷேரு எல்லாத்தையும் தட்டி விட்ருங்க. ஏன்னா 1 subscribe is equal to 1 motivation. ஸோ நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் தான் நான் அதிக வீடியோஸ் போட்டுனே. இதுக்கப்புறம் வீடியோ வரும் அப்படின்னீங்கன்னா, ஸோ வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், கிழிச்சிருவ பாரு. அதுவும் எப்போயாச்சும் ஒரு வீடியோ பார்த்து இந்த மாதிரி சொல்ல வேண்டிய, டே சட்டி உன் வேலையை காமிச்சிட்ட பார்த்தியா. கைஸ், எப்பயும் போல இவன் வேலையை காமிச்சிட்டான். ஸோ உண்மையை சொன்னால் உனக்கு கோபம் வருதா? ஏன்டாடே உண்மையை சொன்னால் உனக்கு கோபம் வருது. கைஸ், நம்ம இவன் பேசுறதெல்லாம் கண்டுக்காதீங்க. பிகாஸ் இவன் ஒரு வேலையே செய்யாத ஒரு சோம்பேறி பையன். அதனால் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இன்டெலிஜென்ட்லி நான் என்னத்துக்கு இந்த ஆனுவல் லீவில் மட்டும் இது பண்ணலைன்னா, ஆக்சுவலாக நான் மைக்ரோ சர்வேவெல்லாம் அந்த வில்லேஜில் தானே முடிச்சிருப்பேன், அதே இடத்துல இருந்திருப்பேன். ஸோ கொஞ்சமாக பண்ணி அப்படி இப்படி அப்படின்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் போட்டுருங்க. எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸ் அதெல்லாம் வராது, ஏன்னா இது கொஞ்சம் ஷார்ட் வீடியோ. என்னை கேட்டிங்கன்னா, ஸோ நான் வாட்ச் எடுக்கிறேன். நான் வேறு எதுவுமே பண்ணல. எனக்கு இது போரிங்காக இருக்குது கைஸ், வெரி வெரி போரிங் கைஸ். நான் அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். அது ஏன் காமிக்கலைன்னா, காமிச்சா ரொம்ப போர் அடிக்குது. அதனால் போய் தண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் பண்ணேன் கைஸ். போயிட்டு இந்த தண்ணி வேணுமான்னு பார்த்தேன். ஸோ இது இன்ஃபினிட் சோர்ஸாக இருக்குது, ஓகே பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் ஸோ நான் இப்போ இன்ஃபினிட்டி பண்ண போகிறேன். இன்ஃபினிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ பண்ணுறதை பாருங்கள். இங்கே ஒரு பக்கெட்டு, அப்புறம் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம்
இங்கே ஒரு பக்கெட்டு, இன்னும் ஒரு பக்கெட் ஊற்றுனீங்கன்னா ஷியோராக உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுற அவ்வளோ சோர்ஸ் கிடச்சிரும். வந்துச்சா? இப்போ நான் இப்போ எடுத்துன்னு போயின்னே இருக்கேன். ஓகே. ஏன்டா உனக்கு நீலாம் பாட்ரா, என்னடா நீ சரியா நூபு. அடப்பாடுறா, நீ மட்டும் அப்படியே பெரிய பிளேயர் பாரு. கைஸ், இந்த தண்ணி ஊற்றுற ப்ராசஸே எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கடுப்பாக தான் இருக்கும். பிகாஸ் ஒரே ப்ராசஸை நான் சரி மல்டி பண்ணுறேன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணின்னு இருக்கேன். அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஓட்டையில் ஊற்றுறதுக்குள்ளே உங்களுக்கு போர் அடிச்சிடும். அதனால் ஒரு சின்ன டைமில் வச்சு பார்த்துட்டு வாங்க. கைஸ், ஸோ நான் அந்த சீட் பண்ணுறதுல நான் காமிக்கல. இதுதான் என்னோடய ஸ்டோரேஜு. இங்கே பார்த்தீங்கன்னா காப்பர், இங்கே அயன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சில கோல்டு இருக்கும், அப்புறம் இங்கே கொஞ்சம் ரெஸ்டோனு, அப்புறம் ஒரே டைமண்ட், அப்புறம் 19 எம்ரால்டு. ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்க விரும்புகிறேன். ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து எல்லாருக்கும் வெரி வெரி தேங்க்ஸ்.